அப்போ அவன் நல்ல வாழும் நினச்சி தான் வாங்கினான். ஆனால் அந்த பணமே அவன் என்ன ஆயிடுச்சு, அவன் மனசை குத்தப்பட்டு அந்த பணத்தவே தேவ ஆலயத்தை விட்டு எரிஞ்சிட்டு அது போய் நாட்டுக்கு தொங்கி செத்துருக்கான். எவ்வளோ பரிதாபம்! இது நம்மளுக்கு என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், அருமையான தேவச்சனமே, ஊழியக்காரர்களே, நீ எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. பணம் நல்லது தான், அது குறுக்கு வழியில் வரும்போது அவனை அழித்து விடும் என்பதை நம்மளுக்கு உணர்த்தும். நீங்கள் ஊழியர் செய்யக்கூடியவங்க அல்லது ஆலயத்துக்கு வரக்கூடியவங்க ஒருத்தனை கெடுத்து ஒருத்தன் வாழலாம்னு நினைச்சா அப்போதைக்கு நல்லா இருக்கும், அப்போதைக்கே நல்லா இருக்கு. அது நிரந்தரமா அது வேற தவறுல கொண்டு போய் வேற சிக்கல்ல அது மாட்டி விடும் என்பதை மறந்துடக்கூடாது. இப்போ நாட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தனை கெடுத்தா தான் ஒருத்தனுக்கு வாழ்வு, ஒருத்தனை போட்டு கொடுத்தா தான் ஒருத்தன் பெரிய மனுஷன் ஆக முடியும், ஒருத்தனை கிட்டேருந்து ஏதாவது சுரண்டி சம்பாரிச்சா தான் நான் முதலாளி ஆக முடியும், காரில் வெளில போக முடியும், பல பேர்த்தை ஏமாத்தினா தான் நான் சரியாக பணக்காரனாக வாழ முடியும் என்று சிந்தனையோடு வாழ்கிற ஜனங்களை பார்க்குறோம். அநேக உலகம் சுற்றி நம்ம சுற்றி அப்படித்தான் இருக்குது. பல இடங்களில் பல பிரச்சனைகள் அப்படித்தான் நடக்குது. அதுதான் இந்த யூதாஸ் செஞ்சார். சந்தோஷமாக வாழலாம், இயேசுவை காட்டி கொடுத்ததுனால நம்மளுக்கு பணம் கிடைக்குது, நம்ம சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சான். ஆனால் வாழ முடியலை, அவன் மனசு வாழ விடலை. எந்த மனசுனால அவன் பணம் கட்டு வாங்கினாலோ அதே மனசு அவன் குத்தப்பட்டு செத்தானு பார்ப்பான். அப்போ குறுக்கு வழியில் பணம் வந்தாலோ அல்லது திடீர்னு உழைக்காமல் காசு வந்தாலோ அல்லது ஏதாச்சும் ஒரு மூலியத்தில் லட்சக்கணக்காக நம்மளுக்கு தேடி வந்துச்சுன்னா அதை நம்மளை வாழ வைக்க நம்மளுக்கு எடுத்துரும். நீ கடினமாய் உழைச்சி உன் வேர்வை சிந்தி உன் பாடுனால பணம் வந்தால் அது உன்னை செய்ய வாழ வைக்கும். பணம் உன்னை வாழ வைக்கும், அது அளவோடு இருந்தான், அது உன்னுடைய உழைப்பில் வந்தான். உன்னுடைய கஷ்டம், அந்த பணத்துக்கு உன்னுடைய கஷ்டம் தெரிஞ்சால் அந்த பணம் வீண் செலவு போகாது, நல்ல செலவு ஆகும். அது உன்னை வாழ வைக்கும், உன்னை சந்தோஷப்படுத்தும், உன்னை மகிழ்ச்சி கொண்டு வரும்.